ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நிறைய சிஸ்டர்ஸ் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. பட் நான் இது லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது தான். பட் ஒரு 6 மாதமாச்சு நம்ம யூஸ் பண்ணால் தான் அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிவ்யூ கொடுத்தா தான் அது கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாரி. இது பார்த்தீங்கன்னா அகரோ ரீகல்ங்கிற ஒரு வேக்யூம் கிளீனர் தான். இது ஹோம் பர்பஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி ரொம்ப ஹெவி டியூட்டியாக கார் பார்க், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது சூட்டபிள் ஆகாது. இது ஒன்லி ஃபார் ட்ரை பிளேசஸ் தான். அதாவது ட்ரை கிளீனுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வெட் கிளீனிங், அதாவது ஈரமான ஏரியாவெல்லாம் இது க்ளீன் பண்ணி எடுக்காது. ஹோம் பர்பஸ் மட்டும்தான். இதோட சக்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா 6.5 kPன்னு சொல்கிறாங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. அதே சமயத்தில் டியூரபிள் பாடி ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான், அதுவும் பிளாக் கலர் தான். இது கூடவே ஒரு இந்த மாதிரி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாரண்ட்டி இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 year வரைக்கும் இதுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படிலாம் அதை சால்வ் பண்ணலாம், இன்கேஸ் நம்ம இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஒவ்வொன்றோட பர்பஸ் என்ன, அந்த நாஸ்ட்ரல்ஸோட யூசஸ் என்ன, அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறதை கான்டாக்ட் பண்ணுறது, சர்வீஸ் சென்டர்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக நம்ம வேக்யூம் கிளீனர் வாங்கினா கூட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதில் அந்த பிளாக் கலரில் ஹேண்டியாக ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜெலாம் கலெக்ட் பண்ணுற அந்த கண்டெய்னரையும் அதுக்கப்புறம் அந்த பாடியையும் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கார்ட்லெஸ் கிடையாது. இது வயர் உள்ளது தான். ஒரு 5 மீட்டர் வரைக்கும் நல்ல லென்த்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்கு போய் நம்ம இப்போ ப்ளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஃபுல்லாக அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இதை போதும் அழகாக லாக் ஆகிடும். எடுக்கும்போது அதை ப்ரெஸ் பண்ணாலே அது கலண்டுக்கிறோம். இந்த ஃபில்டர் அந்த ஷேப்லேயே அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாடியோட சேர்ந்து அட்டாச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற அந்த ஒரு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.8 லிட்டர். முன்னால் 4 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. 4 விதமான நாஸ்ட்ரல்ஸு. ஒன்று சின்னதாக இருக்கும், இன்னொன்று மைனூட் பிளேசஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று அதை விட கொஞ்சம் பெருசு, இன்னொன்று ப்ரஷ் டைப்பு, அடுத்து 4th ஒன்று பார்த்தீங்கன்னா வீலிங் டைப். அதாவது நம்ம அந்த தரையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி 4 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த இடத்துக்கு எதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தரைன்னு கிடையாது. சோஃபா, பெட்டு, மேட்ரஸு, குஷன்ஸு, மெஷ் அடிப்பாங்களா அது, அதுக்கப்புறமா ஸ்க்ரீனு, எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும். கபோர்ட்ஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸு, அதுக்கப்புறம் நம்மள ஹைட்டில் ஃபேன், சீலிங் ஃபேன், இந்த மாதிரி எல்லாமே ஆல் ஓவராக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். நான் நிறைய வேக்யூம் கிளீனர்ஸ்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கினாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஹீட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு லேபிள் கொடுத்துருப்பாங்க, காஷன் சொல்லிட்டு. மோர் தென் 15 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மோட்டர் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட் கொடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒரு ஃப்ளோரோ இல்லை ஒரு ஹைட்டான இடத்தையோ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா லென்தன் பண்ணிக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா ஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன லாக் இருக்கும். அது கூட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அட்டாச் ஆகிரும். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணியோ இல்லை டிட்டாச் பண்ணியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இந்த ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிங்கப்பூர்லாம் 1 ஹவருக்கே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சார்ஜ், இப்போ நம்ம ஒரு மெய்டை ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க $15 to $20 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ $20 பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 1300 rupees வருது. ஸோ இப்போ 1 ஹவருக்கு நான் 1300 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 ப்ளஸ் தான். நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போவுமே அதே ப்ரைஸில் தான் இருக்குது. அண்டர் 2000 ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், ஒரு 1.5 மணி நேரம் நான் யாராவது மெய்டை ஹையர் பண்ணனா கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு தான் இது வாங்க போகிறேன். ஸோ இது ஒரு 6 மாதம் உழைச்சாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பொருள் வருது அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கே பார்த்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸாக இன்னொன்று லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதை த்ரோ பண்ணவும் மாட்டோம், அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம். அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாக போக போக கன்வீனியன்ட் இருக்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸு ஓவராக கொடுப்பாங்க. நமக்கு அது என்னத்துக்கு யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணுறோம் தெரியாமையே வச்சுருப்போம். அந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம காசை வேஸ்ட் பண்ணி பெருசாக ப்ராடக்ட் வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாகவே வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. தேவையில்லைன்னா நம்ம ஈஸியாக அடுத்து வேறு எதை சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இப்போ பாருங்களேன், நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அந்த பேப்பர்லாம் வந்துட்டு அழகாக சக் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ அந்த ஃபில்டர் பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்பின் கலெக்ட் பண்ணுற இந்த கண்டெய்னர் வந்துட்டு அப்படியே நம்ம டஸ்ட்பினில் கவுத்து விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதோட க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. இந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய ட்ரம்மு மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக 0.8 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. ஸோ நம்மளுக்கு விசிபிளாகவே தெரியும் உள்ளே என்ன மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர் வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரே தான் வந்துட்டு ரொம்ப அழுக்கு பிடிக்க விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெட் க்ளீன் பண்ணி எப்பவும் போல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 48 ஹவர்ஸ் ஆச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரீயூஸ் பண்ணணும். ஸோ ஃபில்டர் பேக் வந்து எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்துட்டு நிறைய தூசியெல்லாம் போய் அடைஞ்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்து வந்துட்டு க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்காது. இப்போ கிச்சனில் பாருங்களேன், கொஞ்சம் வெங்காயத்தோலை வந்து நான் வந்துட்டு அப்படியே போட்டு விட்டுருக்கேன். ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டு எல்லாத்தையுமே அழகாக வந்துட்டு ஒன்று விடாமல் சக் பண்ணி எடுத்துரும். தலையிலலாம் முடி இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம வீட்டு தரைகளில் முடி கண்டிப்பாக இருக்கும். அது முடி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேக்யூம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்ப தான் தெரியும், ஓ இவ்வளோ குப்பை இருந்துச்சா அழுக்கு இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரொம்பவே வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது இதை வந்துட்டு கேரி பண்ணுறதும் இதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும். ஆல்ரெடி நம்ம ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோ வேக்யூம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேக்யூம் பார்த்தீங்கன்னா நான் டஸ்டிங்க்கு தான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதில் சவுண்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக வருங்க. சவுண்டு இல்லாத வேக்யூம் கிளீனர் எதுவுமே கிடையாது. என்னதான் சவுண்ட்லெஸ்ஸு சவுண்ட் ரொம்ப கம்மியாக வரும் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக வந்துட்டு சவுண்டு வரத்தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இல்லாதப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே நாளில் எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணாமல் அப்பப்போ பிரித்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு போர்ஷனாக வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாம். நம்மளும் டயர்ட் ஆயிடுவோம், மெஷினும் வீணாக போயிடும். ஸோ அப்பப்போ வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு லைனிங் ப்ரஷ்ஷை வச்சுட்டு அதில் உள்ள இந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அழகாக தட்டி விட்டுறலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோபு, கேபினெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக தூசியெல்லாம் வந்துட்டு அந்த லைன்ஸ்லாம் போய் நல்லா வந்து ஒட்டி இருக்கும். ஆனால் கண்ணுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுவே வந்து நம்ம ஒரு வெட் டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது நல்லா வந்துட்டு தெரியும். மாதிரி ட்ரை க்ளீன் பண்ணோம்னா இன்னுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணிட முடியும். யூஸ் பண்ணும்போது இதோட சவுண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கேட்ஜெட் வந்து வயரோட வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் நம்ம ப்ளக்கில் தான் போயிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. இன்கேஸ் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக வந்துட்டு நம்ம கைக்கிட்டே அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு, அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் சடனாக வந்துட்டு ஸ்டாப் ஆகிரும். அதுக்கப்புறம் போய் நம்ம ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க அதுக்கப்புறம் பெரியவங்க யார் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சோஃபாவாக தான் இருக்கும். சோஃபா வந்து எத்தனை பேர் வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே அந்த சோஃபா மேலே தான் இருக்கும். பசங்களுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்றாங்க அது இதுனா எல்லாம் அந்த சைட்ஸில் போய் அவ்வளோ தங்கி நிற்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் உள்ளதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு குட்டி குட்டியாக தூசி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டது பிள்ளைங்க ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், அது எடுக்கும்போது தான் தெரியும் இதெல்லாம் இதுலேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணா போன திங்ஸ் கூட இந்த சோஃபா இடுக்குலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மேனுவலாக கூட இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் டைம் வந்துட்டு அதிகமாக கன்சியூம் ஆகும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோஃபா வந்துட்டு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி போட்டிருந்தாலும் நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது நல்லா ரொம்ப வருஷத்துக்கு வந்து அதோட லைஃபும் நல்லாயிருக்கும். ரெகுலராக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்மளும் எஃபர்ட்லெஸ்ஸாக டக்குன்னு க்ளீன் பண்ணிட முடியும். இப்போ இதெல்லாம் நம்மளே செஞ்சாலோ இல்லை வந்துட்டு ஒரு மெய்டே நம்ம அஃபர் பண்ணி செஞ்சாலோ அவங்க வந்து இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஒரு டவுட்டு தான். ஸோ சக்ஷன் பவருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் மேனுவலாக பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி வேக்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் விண்டோ, ஃபேன் இந்த மாதிரி நம்மளால் வந்துட்டு ஹைட் எட்டாத மாதிரி ஐட்டங்கள் ரொம்ப மைனூட்டான பிளேசஸ்க்கெலாம் வந்துட்டு வேக்யூம் ஒரு நல்ல ஒரு பிரசாதனே சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஃபாவோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஜாயின்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த மாதிரி மெலிசான அந்த நாஸ்ட்ரல்ஸும் அதுக்கப்புறம் நல்ல அந்த ஃப்ளாட் போர்ஷன் நம்ம உட்காரோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்துட்டு அந்த ப்ரஷ் டைப்பில் உள்ளதும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு சூட்டபிள் ஆகும். டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம மாற்றி வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த சேஞ்சஸ் மாறுறது வந்து நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல சோஃபா இருந்த கலருக்கும் அதுக்கப்புறம் வேக்யூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலரே வந்துட்டு சுத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களோட நான் ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இது வாங்கலாமா, வாங்கினா நம்ம யூஸ் பண்ணுவோமா, இது வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தானா அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. ஆல்ரெடி நான் இதே மாதிரி நிறைய vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்னு இல்லை, எந்த ப்ராடக்ட்டுமே அப்படி தான்.
இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டஸ்ட் அதிகமாவோ, இல்ல அந்த பேக் அந்த கண்டெய்னர் வந்துட்டு அதிகமாயிருச்சுனாவோ, நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும். அது கூடயே நம்ம அடுத்தடுத்து பண்ண பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு க்ளீனிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரே நாளில் வந்துட்டு அந்த கிளாத்தை வாஷ் பண்ணி அடுத்து ரீயூஸ் பண்ணாமல் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த க்ளீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசானில் தான் அது ஊரில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த பீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்துட்டு யாரோ வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அந்த டேமேஜ்டு பீஸை தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது பேக்கிங்லாம் வந்து ஒரு மாதிரி பிரித்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் எல்லாம் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பார்த்த உடனே நான் டக்குன்னு வந்துட்டு ரிட்டர்ன் போட்டு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணிவிட்டு அது ஃப்ரெஷ் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ஆன்லைனை பொறுத்த மட்டும் நம்ம சும்மா அப்படியே வாங்கிட்டோம்னா அது நமக்கு தான் வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆகும். ரிட்டன் எக்ஸ்சேஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபர்லாம் நிறைய டைம் போடுவாங்க. இத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் லெஸ் தேன் 2000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், நம்ம இவ்வளோ க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு பாருங்களேன். பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபில்டரோட கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அப்படியே வந்துட்டு நம்ம டஸ்ட்பினில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறணும். நிறைய தூசி கிளம்பும். ஸோ மஸ்ட்டு வந்து மாஸ்க் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு அதில் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ணி நல்லா ஒரு 48 ஹவர்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்துட்டு அழகாக எங்கேயா ஹேங் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ட்ராவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெருசாக வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு இடத்தையெல்லாம் எதுவுமே ஆக்குபை பண்ணாது. செகண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டி ப்ராடக்ட் தான். பியூட்டின்னு நீங்கள் என்னமோ பெருசாக நினச்சிக்கிற வேண்டாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஹேர் ட்ரையர் தான். ஏன்னா பியூட்டிக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பரூன் பிராண்டு ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா ஒரு $100+ சிங் தான் வரும். ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 days ஒன்ஸோ மஸ்ட்டு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மார்னிங் டைமில் அவங்க தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஈரத்தோட ஒர்க் பண்ணுற இடத்துக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ அவங்க ட்ராவல் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து தலையில் இறங்கி ஒன்று தலை வலிக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கோல்டு மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வந்து நான் அப்பப்போ மாற்றி வாங்கிடுது. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபிலிப்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் புதுசாக அது வந்து சேஞ்ச் பண்ணேன். இந்த பரூன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. இதில் வந்துட்டு இந்த 3 அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நல்லா வந்துட்டு ஒரு ஏர் ஃப்ளோவாக நல்லா தலையை வந்து உணர்த்துறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஹேரை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து கேர்ள் பண்ணுறதுக்கும் டிஃப்யூசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம முடிக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் ட்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே கண்டிப்பாக வந்துட்டு தேவைப்படும். நம்ம என்ன செய்வோம், அப்படியே டைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையில் வந்து மூழ்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தேய்ச்சதோடு அப்படியே சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீட்டாக எடுத்து விடுறதுக்கு இது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஹேண்டியாக தாங்க இருக்குது. ரொம்ப வெயிட்டும் கிடையாது. இந்த ஃபில்டர்லாம் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி காட்டும். நம்ம வந்துட்டு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணணும்ல எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான். கேபிளுமே நல்லா லென்த்தியாக தாங்க கொடுத்துருக்காங்க. போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே இதை யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையிங் நாசில்ஸு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட்டனிங் கோம்பு, இன்னொன்று வந்துட்டு கேர்ள் டிஃப்யூசர். இப்போ என் கையில் இருக்கிற அந்த ரவுண்டு தான் வந்துட்டு கேர்ள் டிஃப்யூசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹேரோட எட்ஜஸில் வச்சு இப்படியே லைட்டாக பவுன்ஸ் பண்ணோம்னா அது நல்லா கேர்லியாக வந்து ஹேர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரையிங் நாசில்ஸு, நல்லா புடனிலெலாம் இருக்கிற அந்த ஈரமெல்லாம் நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணி கொடுத்துரும். அந்த மெஷினோட அட்டாச் ஆகி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டனிங் கோம்பு. இந்த கோம்பு இதுவும் அகரோவோட தான். இது வந்து தனியாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மல் கோம்பு யூஸ் பண்ணோம்னா நிறைய முடி வந்துட்டு ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சாஃப்ட் எட்ஜஸ் உள்ள இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஒரு பிராண்டடான ஒரு கோம்பு வச்சு சீவும் போது பார்த்தீங்கன்னா முடி வந்துட்டு சிக்கும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வந்துடும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெயினும் இருக்காது. இன்னொன்று வந்துட்டு நல்லா முடி பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். வெளியில் உள்ள முடியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும். பட் இந்த புடனியில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது. மெயினாக நம்மளுக்கு சளி கோர்க்கிறதே வந்துட்டு அங்கே ஈரன் தங்குறது தான். அதை வந்து நம்ம அவாய்ட்
பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையிங் நாசில்ஸை போட்டு அந்த இடத்த நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணிடணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம அந்த ஸ்ட்ரைட்டனிங் கோம்போ இல்லைன்னா வந்துட்டு கர்ல் டிஃப்யூசரோ யூஸ் பண்ணணும். இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு எட்ஜஸ் மட்டும்தானாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்ல் டிஃப்யூசர் யூஸ் பண்ணணும். பட் நான் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம பசங்களை கேர் பண்ண காலம் போய் பசங்க இப்போ நம்மளை கேர் பண்ணுற காலம். எப்போவாச்சும் தலை கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா கூட பசங்க உடனே கூப்பிட்டு வச்சு ட்ரையிங் நாசில்ஸ் போட்டு தலையை நல்லா ட்ரை பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி இதில் வந்து பெருசாலாம் வந்துட்டு எந்த ஹீட்டும் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. ஓரளவுக்கு வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட்டனிங் கோம்பு தான் வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். நல்ல கேர்லி ஹேராக இருக்குன்னா மட்டும்தான் அந்த கேர்ல் டிஃப்யூசர் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் பர்பஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹேரை நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் நேரம் அவசர டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம லீவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க எப்பவும் போல் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கூட நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஷோ பண்ண எந்த ப்ராடக்ட்டும் ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.